நபிமார்கள் கேட்டார்கள், எத்தனையோ ரசூல்மார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் அந்த உம்மத்தை எனக்கு தந்து விடுவாயாக, அந்த உம்மத்தில் என்னை ஒருவனாக ஆக்கி விடுவாயாக, அந்த உம்மத்திலே நீ கொடுத்திருக்கக்கூடிய யௌமுல் ஜும்ஆ ஏழைகளின் பெருநாள் என்று சொல்லக்கூடிய கண்ணியமான சிறப்பான அந்த ஜும்ஆவுடைய நாளையாவது எங்களுக்கு தந்து விடுவாயாக என்றெல்லாம் நபிமார்கள் கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களில் யாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை, ஒருவரை தவிர. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை கேட்டார்கள். அந்த துஆவின் பலன் இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜாலுடைய குழப்பத்திற்கு பின்னால் அவனை கொல்வதற்காக வேண்டி பைத்துல் மக்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே 2 மலக்குமாருடைய தோளிலே கையை போட்டவர்களாக அஸருடைய நேரத்திலே ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் இருந்து இந்த மண்ணுக்கு இறங்குவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை அவரால் பின்பற்ற முடியாது. அவர்களில் இந்த உம்மத்தில் ஒருவராக கணிக்கப்படுவார்கள். இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணியமான சங்கையான குர்ஆன், இதைத்தான் அவர்களும் பின்பற்ற வேண்டும். இந்த நிபந்தனையின் பேரிலே அவர்கள் இந்த உலகத்திலே இறங்குவார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நானும் நீங்களும் கேட்காமல் தந்திருக்கின்ற இந்த பாக்கியம், இதனை நானும் நீங்களும் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த, அதேபோல் அன்னவர்கள் அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று அவர்கள் மரணித்த அந்த மாதம் அதிலே இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் குந்தும் கைர உம்மத்தின் நுஹ்ரிஜத் லின்னாஸ், வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலே மிக சிறந்த சமுதாயம். தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ், 3 விடயத்தை இந்த உம்மத்து செய்கிறது. நல்லவற்றை ஏவி தீயவற்றை தடுத்து அல்லாஹ்வின் மீதே முழுமையான ஈமான் கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலே மிக சிறந்த சமுதாயம் என்பதாக வல்லவன் அல்லாஹ் இந்த உம்மத்தை பார்த்து கூறிக்கொண்டிருக்கிறான். எப்படியான ரசூலுல்லாஹ், தபரானி ஹாக்கிமில் வரக்கூடிய ரிவாயத் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை சொர்க்கத்திலே மீறியதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கோபப்பார்வையினால் அவர்கள் இந்த உலகத்திலே தூக்கி வீசப்பட்ட நேரத்திலே கிட்டத்தட்ட 40 வருடங்கள் தௌபா செய்கிறார்கள். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், எங்களை மன்னித்து நீ அருள் செய்யாவிட்டால் எங்களை போல நஷ்டவாளிகள் யாரும் இல்லை, நாங்கள் நஷ்டவாளிகள் என்று ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கண்ணீர் மல்க தௌபா செய்து கொண்டிருந்த வரலாறை நானும் நீங்களும் அறிவோம். கண்ணியமானவர்களே, ஒரு நாள் தினம் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌபா கேட்கிறார்கள். யா அல்லாஹ், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எல்லாம் அறிந்த வல்லவன் அல்லாஹ் வஹி இறக்கிறான். மன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், நீ என்னை படைத்த நாள், நான் படைத்த பொழுது உன்னுடைய அர்ஷுக்கு கீழால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதியிருப்பதை பார்த்தேன். எனவே உன்னுடைய பெயருடன் சேர்த்து நீ யாருடைய பெயரை இணைத்து சேர்த்து எழுதியிருக்கிறாயோ அவர் படைப்பினங்கள் அனைத்திலும் உன்னிடத்திலே மிகவும் கண்ணியத்துக்கும் சிறப்புக்குரியவராகத்தான் இருப்பார் என்பதை விளங்கிக் கொண்டேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன நேரத்திலே அல்லாஹ் திருப்பிச் சொல்கிறான், யா ஆதம், உங்களை நான் மன்னித்து விட்டேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய பிச்சலங்களிலே வரக்கூடிய கடைசி நபிதான் அவர்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை படைக்காவிட்டால் நான் உங்களை மாத்திரமல்ல இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று வல்லவன் அல்லாஹ் வகை அறிவிக்கிறான். கண்ணியமானவர்களே,
முழு உலகமும் படைக்கப்பட்டதற்கு சமம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் நீங்களும் அவருடைய சுன்னத்துகளை உதாசீனம் படுத்துவோம், பிரச்சனை இல்லை. குழி தோண்டி புதைப்போம், பிரச்சனை இல்லை. ஆனால் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம் ஒருபோதும் குறையாது. அவருடைய கண்ணியம் ஒருபோதும் அதிலே எந்த இழுக்கும் குறைவும் ஏற்படாது. ஏனென்றால் உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம் என்றால், இந்த இலங்கை திருநாட்டிலே முழு உலக வரைபடத்திலும் ஒரு சிறிய ஒரு நாட்டிலே எங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்திலே 6 நிமிடங்களுக்கு முன்னால் அசான் கூறப்படுகிறது. அதே மத்திய மலை நாட்டிலே 3 நிமிடங்களுக்கு முன்னால் அதான் கூறப்படுகிறது. இந்த பகுதியில் மேல் மாகாண பகுதிகளிலே கிழக்கு மாகாணத்தை விட 6 நிமிடங்கள் பிந்திதான் அதான் கூறப்படுகிறது. ஒரு பள்ளியிலே அல்லாஹு அக்பர், இன்னொரு பள்ளியிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொரு பள்ளியிலே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஆக கண்ணியமான சகோதரர்களே, முழு உலகத்திலும் 24 மணித்தியாலமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடமும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திருப்பெயர் இந்த உலகத்திலே சத்தமாக கண்ணியமாக ஒலிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இதைவிட ஒரு மனிதனுக்கு என்ன கண்ணியம் வேண்டும்? கண்ணியமான சகோதரர்களே, எவ்வளவு கண்ணியமான ரசூலுல்லாஹ். எங்களை எல்லோருக்கும் தெரியும், மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகர் சென்றார்கள். தாயிஃப் நகர், அங்கே சென்று இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற நேரத்திலே சிறுவர்களின் மூலமாக சிறுவர்கள் ஏவப்பட்டு கல்லடிபட்டார்கள். குர்ஆனுடைய வசனம் ஒன்று வருகிறது, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்வுடன் சம்பாஷணை செய்வார்கள், அடிக்கடி அல்லாஹ்வுடன் பேசுவார்கள். அதனால்தான் மூசா கலீமுல்லா என்று கூட பெயர் வந்தது. ஒரு நாள் தினம் தான் அணிந்திருந்த செருப்போடு அங்கே துர்சினா மலையிலே ஏறுகிறார்கள். சூரா தாஹாவின் ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஹலஅனா அலைக் இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. யா ஈசா, நீங்கள் அணிந்திருக்கின்ற இந்த செருப்பை அப்படியே கலட்டி விடுங்கள். ஏனென்று சொன்னால், இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீங்கள் இருக்கின்றது ஒரு பரிசுத்தமான மலையின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே என்னோடு நீங்கள் சம்பாஷணை செய்ய போகிறீர்கள், என்னோடு நீங்கள் உரையாட போகிறீர்கள். எனவே உங்களுடைய செருப்பை கலட்டிவிட்டு கண்ணியமாக மேலே மலைக்கு வாருங்கள் என்று சொன்னான் அல்லாஹ். தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு கீழால் விரிவுரை எழுதுகிறார்கள். ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அவர்கள் மிஅராஜ் சென்றார்கள். அந்த மிஅராஜுடைய நேரத்திலே சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி அர்ஷுக்குள்ளாலே நுழைகிறார்கள். சூரா நஜ்முடைய ஆரம்ப வசனம் பேசுகிறது, சும்ம தனா ஃபதல்லா ஃபகான காப கௌஸைனி அவ் அத்னா. எந்த அளவுக்கு அர்ஷுக்குள்ளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள் என்றால், அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம தனா ஃபதல்லா, அவர்கள் மிக மிக நெருங்கி வந்தார்கள். அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையே இடைவெளி எவ்வளவு தெரியுமா? 2 ஈட்டியை வைத்தால் எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்குமோ இந்த அளவு வரைக்கும் நெருங்கினார்கள். ஃபௌஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. எனவே தன்னுடைய நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை வஹியாக அறிவிக்க வேண்டுமோ அதை வஹியாக அவன் அறிவித்தான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அர்ஷுக்குள்ளால் போகின்ற பொழுது எந்த செருப்பை அவர்கள் தாயிஃப் நேரத்திலே கல்லடிப்பட்டவர்கள் அணிந்திருந்தார்களோ அதே செருப்பை தான் அவர்கள் அணிந்திருந்தார்கள். செருப்பை கலட்ட எத்தனை நேரத்திலே அல்லாஹ்விடம் வந்து கட்டளை வருகிறது, அதே செருப்புடன் அர்ஷுக்குள்ளால் வாருங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கண்ணியமான ரசூலுல்லாஹ். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட யாரும் அல்லாஹ்வை கண்டதில்லை. கண்ட ஒரு ஜீவன் இருக்குமாக இருந்தால், இந்த உலகத்திலே கண்ட ஒரு ஜீவன் இருக்கும் என்றால் எங்கள் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் தான். கண்ணியமானவர்களே, அதிலே இன்னொரு சம்பவம் நடக்கிறது. எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஹஸரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்பார்கள். ஒரு நாள் சொன்னார்கள், கால ரப்பி அர்னி அன்துர் இலைக், யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுகிறேன். சூரா ஆனாஃப்ல அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ் இவ்வளவு நாள் உன்னிடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறேன், ஆனால் உன்னை கண்கூடாக பார்த்தது கிடையாது, நீ எனக்கு உன்னை காட்ட வேண்டும். அல்லாஹ் சொன்னான், லன் தரானி, நீங்கள் என்னை பார்த்து கொள்ள மாட்டீர்கள்.
இந்த நேரத்திலே வெயிலுடைய நேரமாக இருந்தால் சூரியனை பார்க்க முடியுமா? சூரியனை பார்க்க இயலுமா? 12 மணி இந்த டைமில் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு நிமிடமல்ல, ஒரு சில வினாடிகள், செகண்ட்கள் கூட கண்ணை மேல் நோக்கி பார்க்க முடியாது சூரியனை. அவ்வளோ பிரகாசம் சூரியன் லட்சக்கணக்கு கிலோமீட்டர் கங்காலை இருக்கிறது. கண்ணியமானவர்களை அல்லாஹ் சொன்னான், என்றாலும் வலாக்கினுந்துர் இலல் ஜபலி ஃபஇனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, என்றாலும் நீங்கள் இருக்கின்ற இந்த தூர்சினா மலை பக்கத்திலே ஒரு மலை இருக்கிறது, அந்த மலை அதே இடத்தில் அப்படியே இருந்தால் என்னை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கா வஹர்ர மூஸா ஸைகா, அல்லாஹுடைய பேரொளி பிளம்பு அங்கே வர ஆரம்பித்தது தான் தாமதம். மலை அப்படி சுக்குநூறாகி விடுகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பிரகாசம் அப்போதுதான் லேசாக வர ஆரம்பித்தது. மலை கூட அந்த பிரகாசத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே சுக்குநூறாகி விடுகிறது என்றால், கண்ணியமான சகோதரர்களே, 600 ரெக்கைகள் கொடுக்கப்பட்ட ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யா ஜிப்ரீல், உங்களுடைய தோற்றத்தை நான் இதுவரை கண்டதில்லை, எனக்கு உங்களுடைய தோற்றத்தை காட்டுங்கள் என்று சொன்ன நேரத்திலே மதீனாவின் எல்லைக்கு கூட்டிச் சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோற்றத்தை காண்பிக்கிறார்கள். 7 வானத்துக்கு மேலால் அவருடைய தலை இருக்கிறது, 7 பூமிக்கு கீழால் கால் இருக்கிறது. 600 ரெக்கைகளிலே 2 ரெக்கைகளை மாத்திரம் விரிக்கிறார்கள், ஒரு உலகமும் மூடிக்கொள்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு சொல்லுகிறார்கள். சிதறத்துல் முன்தஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த நேரத்திலே இப்பொழுது ரசூலுல்லாஹ் தனியாக போக ஆரம்பிக்கிறார்கள். பின்னால் அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்று விட்டார்கள். கேட்டார்கள், ஜிப்ரீல், என்ன இவ்வளவு நேரம் என்னோடு தானே வந்தீர்கள், ஏன் திடீரென்று நின்று விட்டீர்கள்? சொன்னார்கள், இதற்கு மேல் நான் வந்தேன் என்றால், இதற்கு மேலால் நான் வருவேன் என்று சொன்னால் நான் கருவி விடுவேன் என்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இவ்வளவு பிரகாசமான வல்லவன் அல்லாஹ்வை காணும் பாக்கியம் பெற்றவர்கள் தான் நானும் நீங்கள் நேசித்து கொண்டிருக்கின்ற அல்லது இப்பைய சமகாலத்தை பொறுத்தவரையில் சொன்னால் யாரை ரோல் மாடலாக, யாரை பின்பற்ற வேண்டுமோ அந்த மேலான ரசூலுல்லாஹை பின்பற்றதை விட்டு சுன்னத்துகளை தெரிந்து குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறோமே, அந்த மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம் தான் இது. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளுக்கு என்ன சொல்லுவோம்? கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பன். ஆனால் நானும் நீங்களும் நேசிக்கக்கூடிய மேலான ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சொல்லுகிறோம்? ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வின் காதலன், அல்லாஹ்வின் நேசன். ஹபீப் என்றால் நேசம். கண்ணியமான சகோதரர்களே, எவ்வளவு கண்ணியமான ரசூலுல்லாஹ், எவ்வளவு கண்ணியமான ரசூலுல்லாஹ். நாளை கியாமத் நாளையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கடைசி நபி, கடைசி மனிதன் வரைக்கும் எல்லோரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று தான் இருப்பார்கள். தங்களுடைய நிலைமை இந்த உலகத்திலும் அப்படித்தானே. சில குற்றங்களை செய்து மாட்டிப்பட்டால் அரசாங்கம் தடை செய்கின்ற சில விடயங்களை செய்து ஒருவன் மாட்டிப்படுகிறான், நீதிமன்றத்திலே முன்னிலையாகப்படுகிறான், தண்டனை வழங்கப்படுகிறது என்றால் எத்தனை சகோதரமெல்லாம் ஒரு ஊரும் சேர்ந்து அவனுக்காக போராடினாலும் வெற்றி கிடைக்காது. சில கட்டங்களிலே யா நஃப்ஸி தான், யாருக்கும் யாரும் உதவ முடியாது. உலகத்தில் கூட அப்படியான கட்டங்களை பார்க்கிறோம். எனவே அல்லோல கல்லோலப்படுகின்ற அந்த கியாமத்துடைய நாளிலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி, அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிவிட்டான். சகோதரன் சகோதரனை விட்டு ஓடி விடுவார், பெத்த உம்மா பாப்பாவை விட்டு ஓடுவார், உம்மா அப்பா பெத்த பிள்ளையை விட்டுட்டு ஓடுவாங்க. இன்றைக்கி புள்ளை என்று தன் உயிரே கொடுக்க துணிந்தவர்கள் நாளை கியாமத்து நாளையிலே பிள்ளையை விட்டு விரண்டோடுவார்கள், மனைவி எங்களை விட்டு விரண்டோடுவார்கள். அனைவரும் தன்னுடைய நிலைமையின் மீது தான் கவனமாக இருப்பார்கள். இந்த கட்டத்தில் கூட ஒரே ஒரு ஜீவன் மாத்திரம்தான் யா உம்மத்தி என்று பதறும். அதுதான் எங்களுடைய மேலான ரசூலுல்லாஹ். அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் கூட யா உம்மத்தி என்று உம்மத்துக்காக கவலைப்படுவார்கள். இந்த ரசூலுல்லாஹின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை தான் கண்ணியமான சகோதரர்களே நானும் நீங்களும் என்று உதாசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட
உயரிய குர்ஆனை தான் இன்று நானும் நீங்களும் உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறோம். கவலையான செய்தி என்ன தெரியுமா? ஒரு உண்மையை சொல்லுகிறேன், ஒரு கவலையான செய்தியை சொல்லுகிறேன். தவறாக விளங்காதீங்க, சரியாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இன்று நடக்கின்ற பள்ளிவாசலிலே நடக்கின்ற குர்ஆன் மதரசாவுடைய நிலைமையை பாருங்கள். எந்த அளவுக்கு உம்மத்து குர்ஆனை விட்டும் தூரமாகி இருக்கிறது, மார்க்கத்தின் விட்டும் எந்த அளவுக்கு உம்மத்து தூரமாகி இருக்கிறது என்பதை குர்ஆன் மதரசாவின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். கண்ணியமான சகோதரர்களே, காலையிலே பிள்ளை எழும்புகிறது 5 மணிக்கு, எழும்பி 6:30 மணி வரைக்கும் ஸ்கூல் ஹோம் பேக் செய்கிறான். ஸ்கூலுக்கு ரெடியாக இப்போ படிக்க வாராம் சொல்லலை, தவறாக விளங்க வாரம். என்ன ஸ்கூல் பாடம் கட்டாயம் படிக்க வைக்க வேணும். சமூகத்துக்கு படித்தவர்கள் கட்டாயம் தேவை. எத்தனை கோடி செலவழிச்சும் படிக்க வைங்க, நாடு நாடாக அனுப்பி படிக்க வைங்க, பிரச்சனை இல்லை. எல்லா துறையிலும் எம்மவர்கள் இருக்க வேண்டும், படித்த சமூகம் இருக்க வேண்டும். என்ன சொல்ல வருகிறோம் என்றால், வெறுமனே துனியாவுடைய இந்த கலைகளை படிப்புகளை படிப்பதற்காக வேண்டி தீனை, மார்க்கத்தை, குர்ஆனை தூக்கி எறிந்து விட்டு அதை ஒரு மூலையிலே போட்டு விட்டு அதனை கவனம் செலுத்த வேண்டாம் என்று சொல்கிறோம். படிக்க வைங்க, பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. மார்க்கம் வலியுறுத்துகிறது கல்வியை. என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இன்றைய குர்ஆன் மதரசா நடக்கிறது கிட்டத்தட்ட 1.5 ஹவர். உதாரணத்துக்கு 3 மணிக்கு ஆரம்பித்து 4:30க்கு குர்ஆன் மதரசா முடிகிறது என்றால், கண்ணியமான சகோதரர்களே, அதற்குள்ளாலும் பாடசாலை மேலதிக வகுப்புகள் அங்கே போடப்பட்டு புள்ள வருவது, பாடத்தை கொடுக்குது போகுது. எவ்வளோ நேரம் குர்ஆனுக்காக இந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம், எவ்வளோ நேரம் ஒதுக்கி இருக்கிறோம். கவலையான செய்தி. இதை தெளிவுபடுத்துகின்ற நேரத்திலே சண்டைக்கு வருகின்ற சமூகமாக இன்றைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். கசப்பாக இருந்தாலும் ஏற்றுதான் ஆக வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த 1.5 ஹவர் டைம் வீட்டில் குறைஞ்சது அரை மணித்தியாலம் நேரம் கொடுக்க தயாரில்லை குர்ஆனுக்கு. எத்தனை வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படுகிறது, பிள்ளைகளுக்கு குர்ஆனுக்கு என்று நேரம் ஒதுக்கி இருக்கிறோம். எந்த அளவுக்கு மோசம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு துர்ப்பாக்கிய நிலைமை என்று சொன்னால், மதரசாவில் பிள்ளைகள் அங்கே நல்ல முறையிலே அவர்களுக்கு தர்பியத் பண்ணப்பட்டு, தொழுகையின் பக்கம் ஆசையூட்டப்பட்டு, அதன் லாபங்களை சொல்லப்பட்டு, அந்த பிள்ளைகளை அங்கே இருக்கிற முஅல்லிம் அங்கே ஆசையூட்டி வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த பிள்ளையும் சொல்லுகிறான், நான் இன்று மகரிபில் இருந்து ஹஸரத் தொழுகையை தவறாமல் நான் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை என்ற ஆசையோடு போகிறான். ஆனால் வீட்டுக்கு மதரசா விட்டு வீட்டுக்கு சென்ற பிள்ளை மகரிபுக்கும் காணவில்லை, இஷாவுக்கும் காணவில்லை, சுபஹுக்கும் காணவில்லை. அடுத்த நாள் குர்ஆன் மதரசா வந்தவுடன், வாப்பா நீங்கள் வந்துட்டு வாரேன் தானே சொன்னீங்க, பிள்ளை வரலண்டா, எங்கட உம்மா போவானாம்னு சொன்னேன், எங்கட வாப்பா போவானாம்னு சொன்னேன், வீட்டில் அனுப்பலையே. என்ன காரணம்? ஹோம் ஒர்க் இருந்துச்சு, ஸ்கூல் பாடம் இருந்துச்சு. அல்லாஹ் திரும்ப சொல்கிறேன், படிக்க வைக்க வானாம்னு சொல்லலை, படிக்க வைங்க, பிரச்சனை இல்லை. கோடு கணக்கு கொடுத்து படிக்க வைங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் மார்க்கத்தை வீணடித்து விட்டு இதே நிலைமை தொடரும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, என்னுடைய பிச்சலங்கள், இனி வரும் சமுதாயங்கள் இன்னும் 15-20 வருடங்களுக்கு பின்னால் எங்களுடைய குடும்பத்திலே, ஊரிலே முர்த்ததுகளை பார்க்க வேண்டும். ஒரு அவல நிலை ஏற்படும். ஏண்டா அவனுக்கு குர்ஆன் தெரியாது, ஹதீஸை தெரியாது, அல்லாஹ்வுடைய பயமில்லை, மார்க்கத்தின் பற்று இல்லை, தொழுகையை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. அதை தடுத்தவர்கள் பெற்றோர்கள். இப்பொழுது அவன் 16, 17, 18 வயசு ஆகிவிட்டான். இப்பொழுது பாவங்களுக்கு பழகிவிட்டான், ஆங்காங்கே பாதைகளில் சுற்றித் திரிகிறான். இப்பொழுது கவலைப்படுகிறார்கள், என்னுடைய மகன் போதை வஸ்து பாவிக்கிறான், என்னுடைய மகன் நேர காலங்களை வீணாக கழிக்கிறான், என்னுடைய மகன் எனக்கு கட்டுப்படுகிறான் இல்லை, எனக்கு அடிக்கிறான், ஏசுகிறான், என்னை எதிர்த்து பேசுகிறான் என்றெல்லாம் இன்று பெற்றோர்கள் அங்கலாய்க்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். காரணம் அத்தனைக்கும் உம்மா வாப்பா பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுத்து வளர்க்கல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையை, நபியுடைய வாழ்க்கையை, சுன்னாக்களை பழக்கி வளர்க்கல்ல. அதனால புள்ள, கண்ணியமான சகோதரர்களே, பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லை.
பள்ளிவாசலுடைய பொறுமதி தெரியாது, உலமாக்களுடைய பொறுமதி தெரியாது, குர்ஆனுடைய பொறுமதி தெரியாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு எல்லாத்துக்கும் செலவழிக்கிறோம். குர்ஆன் மதரசாவுடைய பீஸ் வருஷ கணக்கு பேலன்ஸ், வருஷ கணக்கு எரியஸ் கட்டில்ல சொல்லி அனுப்பினா சண்டை பிடிக்க வராங்க. எங்களுக்கு தெரியாதா கட்டுறதுக்கு? நான் கட்டுவோம். இது என்ன இது? கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் அசரத்து ஏசிட்டா, ஒரு 2 அடி அடிச்சிட்டா என்னமோ கொண்டு போட்டத போல சண்டைக்கு வராங்க. கண்ணியமான சகோதரர்களே, இது பிள்ளை தவறு செய்வதற்கு பெற்றோர்களை காரணமாக இருக்கிறார்கள். எனவே கஷ்டப்பட்டு பல துன்பங்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு தந்த தீன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபில்லாஹி மாலம் யுதஹத், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இந்த மார்க்கத்தை மேலோங்க வைக்க வேண்டும் என்ற விடயத்திலே நான் நோவடிக்கப்பட்டதை போல வேறு யாரும் நோவடிக்கப்படவில்லை என்றார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த கண்ணியமான மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு எங்களுக்கு தரப்பட்ட இந்த குர்ஆனும் ஹதீஸும் நபியுடைய வழிமுறைகளும் தான் எங்களுக்கு வெற்றி. யாரோ ஒரு கூத்தாடியுடைய, யாரோ ஒரு கிரிக்கெட் வீரனுடைய, ஒரு ஃபுட்பால் வீரன் அல்ல எங்களுக்கு முன்மாதிரி. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியுடைய வழிமுறையில் தான் நபி அழகை முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் எங்களை நேசிக்கணுமாக இருந்தால் அல்லாஹ் நிபந்தனை போடுகிறான் குர்ஆனிலே, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் என்னை பின்பற்றுங்கள் என்ற நபியை நீங்கள் உம்மத்துக்கு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளை அணுவணுவாக பின்பற்றி மார்க்க விடயம் எப்படி உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல மார்க்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாக. யா அல்லாஹ் மார்க்கத்தை ஓதி உணர்ந்த மார்க்கப்பட்டுள்ள சமுதாயத்தை உருவாக்கி தருவாக. யா அல்லாஹ் நல்ல கற்ற கல்விமான்களை உருவாக்கி தருவாக. யா அல்லாஹ் பல துறையிலும் கல்விசார் துறைகளிலும் யா அல்லாஹ் பல துறையிலும் யா அல்லாஹ் கற்றறிந்த யா அல்லாஹ் சமூகத்தையும் சமூகமாக ஆக்கிடுவாக. யா அல்லாஹ் எந்த நிலைமையிலும் யா அல்லாஹ் சமூகத்தை பின்னடைய வச்சிடாது. யா அல்லாஹ் துனியாவுடைய கல்வியுடைய விடயத்திலும் ஆகிரத்துடைய கல்வியுடைய விடயத்திலும் யா அல்லாஹ் சரிக்கு சமமானவர்களாக யா அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சமூகத்தை ஆக்கியருள் புரிவாக. யா அல்லாஹ் நாளுக்கு நாள் யா அல்லாஹ் மக்கள் யா அல்லாஹ் பள்ளியை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் தீனை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் மார்க்கத்தை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் பேரளவிலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ் எங்களை தண்டிச்சிடாது. யா அல்லாஹ் அனைத்து பாவத்தையும் மன்னிப்பாக. யா அல்லாஹ் எங்கள் குற்றம் குறைகளை யா அல்லாஹ் மன்னித்தருள் புரிவாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்கள் உம்மா அப்பட பாவத்தை மன்னிச்சிடு. யா அல்லாஹ் அவர்கள் யாரெல்லாம் கபிலாளிகளாக வாழ்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்கள் கபிலனை பிரகாசமாக்கி வைப்பாங்க. யா அல்லாஹ் அவர்கள் யாரெல்லாம் உலகத்தில் வாழ்கிறார்கள் யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பாங்க. யா அல்லாஹ் தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாங்க. யா அல்லாஹ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் பிரச்சனை அனைத்தையும் நீக்கி கொடுப்பாங்க. யா அல்லாஹ் அவர்களை துஆ பெற்று யா அல்லாஹ் சாலிஹான பிள்ளைகளை ஆக்கிடுவாங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு பாடசாலை கற்றுத்தந்த ஆசான்கள், மதரசாக்கள் ஓதி தந்த உஸ்தாத்மார்கள், பள்ளிவாசல் குர்ஆனை கற்றுத்தந்த கண்ணியமான இமாம்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் அவர்கள் யாரெல்லாம் கபராளிகளை வாழ்கிறார்களோ அவர்கள் கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாங்க. யா அல்லாஹ் அவர்கள் யாரெல்லாம் உலகத்தில் வாழ்கிறார்கள் யா அல்லாஹ் நீ இந்த ஆயிலும் தீராக ஆரோக்கியத்தையும் கொடுப்பாங்க. யா அல்லாஹ் ஒரு அம்மத்தையும் யா அல்லாஹ் ஃபித்னாக்களில் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பாங்க. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களை கபூல் செஞ்சு கொள்வாங்க. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களை புரிந்து கொள்வாங்க. யா அல்லாஹ் இந்த ஊருக்கு இந்த பள்ளிவாசலுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது யா அல்லாஹ் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. யா அல்லாஹ் இந்த ஊருக்கும் பள்ளிவாசலுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது யா அல்லாஹ் அனைத்து குறைபாடுகளுமே யா அல்லாஹ் நீக்கி கொடுப்பாங்க. யா அல்லாஹ் இந்த ஊரை யா அல்லாஹ் முழு உலகத்துக்கு முன்னுதாரணம் உள்ள ஊராக ஆக்கிரல் புரிவாங்க. யா அல்லாஹ் ஊரில் யாரெல்லாம் நோயாளியாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ் அனைவருடைய நோயினையும் குணப்படுத்துவாங்க. யா அல்லாஹ் திருமண வயது வந்தும் யா அல்லாஹ் திருமணம் முடிக்க முடியாமல் யா அல்லாஹ் கண்ணீரோடு கவலையோடு உயிர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு தகுந்த ஜோடிகளும் யா அல்லாஹ் அதற்குரிய வசதியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. யா அல்லாஹ் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது யா அல்லாஹ் அனைத்து பிரச்சனைக்கு தீர்வுகள் நீயே கொடுத்தருள் புரிவாங்க. யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين نحمده ونستعينه